ஹாய் விவர்ஸ், நம்ம வீட்டிலையே தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் ஹெர்பல் பொருட்களை சேர்த்து அரைச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத எப்படி தயாரிக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். முதல்ல வெட்டி வேறு, அடுத்து வேப்பலை, ரோஸ்மேரி லீஃப், அடுத்து எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை, நெல்லிக்காய், அடுத்து சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூவு, வேம்பாளம்பட்டைன்னு சொல்லுவாங்க, வேம்பாளம்பட்டை, அடுத்து வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் செம்பருத்தி இலை. இது எல்லாமே இந்த 13 பொருள் தான் அந்த ஆயிலில் அரைச்சி சேர்க்குறோம். அது எண்ணெயுமே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் ஆயிலில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். அப்புறம் எல்லா பொருளையும் 1 பை 1 அரைக்கணும். தனித்தனியாக தான் அரைக்கணும், சேர்த்து அரைக்கக்கூடாது. எல்லா பொருளையும் தனித்தனியாக தான் அரைக்கணும். தனித்தனியாக அரைக்கிறதுமே தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம எலுமிச்சப்பழம் வச்சுருக்கோம்ல, அந்த எலுமிச்சப்பழத்தை சாறு எடுத்து வச்சுக்கிறணும். தோல் தனியாக, சாறு தனியாக வச்சுக்கணும். அந்த அரைக்கிற பொருட்களில் சாறு, அந்த எலுமிச்சை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைக்கணும். அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தனித்தனியாக அரைக்கணும். சேர்த்து அரைக்கக்கூடாது. எந்த பொருளையுமே தனித்தனியாக தான் அரைக்கணும். அந்த தோலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எலுமிச்சப்பழம் புழிஞ்சதுக்கப்புறம் தோல் இருக்கும்ல, அந்த தோலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தோலையும் கடைசியாக நீங்கள் தனியாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பொருளையுமே தனித்தனியாக அரைச்சனால இப்படி தான் இருக்கும். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியும் காய வச்சிடக்கூடாது. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக சேர்ந்துடணும். எல்லா கலவையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெயிலில் காய வைக்கணும். இதை நல்லா தட்டி தட்டி உருண்டையாக தட்டி ஒட்டாமல் தனித்தனி தட்டாக வச்சு காய வைக்கணும். வெயிலில் கம்மியான நேரம் தான் காய வைக்கணும். நிழலில் தான் அதிகமான நேரம் காய வைக்கணும். வெயிலில் கொஞ்சம் நேரம் தான் காய வைக்கணும். இது ஒரு 4 அல்லது 5 நாள் காய வைக்கணும். நாள் ஃபுல்லாக வெயிலில் இப்படி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா திருப்புறதுக்கு இதாகும், இல்லாட்டி உடஞ்சிக்கிட்டு வரும். அதை காய வச்சுருங்க. 4-5 நாள் வெயிலில் கம்மியான நேரமும் நிழலில் அதிக நேரமும் காய வைக்கணும். காய்ஞ்சா அது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன காய்ச்சறங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.